நான் டாக்டர் ஆதித்ய பாபு. பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச வைக்கல பேட்டன் ஹோல்டர் நான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஜீர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பொதுவான வியாதியாகவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அஜீர்ண கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு ஒரு கேஸ்ட்ரிக் டிஸார்டராக மாறி அந்த கேஸ்ட்ரிக் டிஸார்டர்னால் நான் சாப்பிட்டா ஹெவி ஃபுட் எதுவும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை எழுதிக்கிட்டு வருது. அதுக்கு அடுத்தது எனக்கு பலவிதமான தொந்தரவுகள் இருக்குது. என்னால் சாப்பிட்டுட்டு மூச்சு விட முடியல. சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு பின்னுன்னு ஆகிடுது. சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு கை கால் குடையுது. சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் பல பேர்த்துக்கு கொட்டாயெலாம் வருதுன்னா நான் இப்போ பேஷண்ட்டை பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக சாப்பிட வாய் திறந்தால் கொட்டாய் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு நெஞ்சு வலி வருது, எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படி பலதரப்பட்ட நிலையில் பேஷண்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது முறையான உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் அது முறையாக எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிற கேள்விகள் 2 பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அதையும் பற்றி தான் பேசி ஆகணும் ஆக்சுவலாக. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு பசிக்குது, எனக்கு 4 இட்லி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுக்கணும் அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது உண்டு. நம்மளே இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற நிலையில் நம்ம இருப்போம். இப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அளவுக்கு அதிகமான உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வயிற்றுக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது முதல் நிலையில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு திம்முன்னு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வயிறு பின்னின்னு இருக்குது, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு கேஸ்ட்ரிக் டிஸார்டராக மாற்றம் அடையுது. ஃபஸ்ட்டு ஒரு சில சிம்டம்ஸ் தான் தருது. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால், வயிறு வீங்கின மாதிரி இருக்குது, திம்முன்னு இருக்குது, அப்பாடா என்னால் முடியாது இனிமேட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஏப்பமா வருது, 2 வாய் 3 வாய் தான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அதுக்கப்புறமேட்டு வயிறு பூரா கேஸ் ஃபில்லப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஏப்பமும் வருது, பின்னாடி கீழேயும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேஷண்ட் பேசுகிறத கேட்கலாம். அது மாத்திரமல்ல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு எகுத்துக்கிட்டு வருது, நெஞ்சு எரியுது, தொண்டை எரியுது, நெஞ்சு எரியுது, தொண்டை எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு லூஸ் மோஷன்லாம் போகுது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகணுன்னு இருக்குது, அப்படி ஒரு சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி எல்லா விதமான நோயினுடைய தீவிரமான நிலைகள்னு சொல்கிறது இதெல்லாம். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பு சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணிவிட்டு நமக்கு சக்திகளாக மாற வேண்டிய ஒன்று, சக்திகளாக மாறாமல் இப்படி ஒரு பலதரப்பட்ட வியாதிகளை உண்டாக்கக்கூடிய நிலைக்கு இது நம்மளை தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் கண்டுபிடிச்ச ஒரு முறையில் பார்த்திங்கன்னா, நிலம் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சக்திகள் ஒன்றா இருக்கும்போது வயிற்றோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அந்த சக்திகளுடைய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சாப்பிடும்போது பல பேர் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறையா குடிப்போம் நம்ம. அந்த மாதிரி பழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய நிலைப்பாட்டை குறைக்க ஆரம்பிக்கும். அதுவும் இருக்குது ஆக்சுவலாக. நிறைய என்ன சொல்கிறது, அந்த செரிமான சக்திக்கு தேவையான எனர்ஜியை என்ன சொல்கிறது, பித்தப்பையிலேருந்து கல்லீரல்லேருந்து எல்லாமே சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வயிற்றையும் சேர்த்து கெடுக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், முறையான உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தேவையான உணவாக மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அந்த அறுசுவைகளுக்குரிய விஷயங்களை எடுக்கிறதுக்குள்ள வேலையை கரெக்டாக செஞ்சிடும். ஆனால் அதை தாண்டி நம் சாப்பாட்டுடைய அளவுகள் அதிகரிக்குது. அதே மாதிரி காரமாக சாப்பிட்ருக்கேன், புளிப்பாக சாப்பிட்ருக்கேன், உப்பாக சாப்பிட்ருக்கேன், நிறையா இந்த மாதிரி துவர்ப்பாக நிறையா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுவைகளையும், கசப்பு நிறையா சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அறுசுவைகளையும் அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுது உடம்பு, இனிப்பு நிறையா சாப்பிட்ருக்கேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு சுவைகளுக்கு ஏற்றாற் போல் அந்த சக்திகள் அந்த வயிற்றை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய சீரான இயக்கத்திலேருந்து அதனுடைய மாறுபாடு நிலைக்கு தள்ளுது நம்ம உடம்பை. அப்போ
அதனுடைய வேகம் அதிகரித்து புளிப்பு நிறையா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆசிட் ரியாக்ஷன் ஆகுது. அந்த ஆசிட் ரியாக்ஷன் ஆகின்ற போது புளிப்பும் காரம் சேர்ந்து நமக்கு எதிர்த்துக்கிட்டு வருது ஆக்சுவலாக. ஸோ எதிர்த்துட்டு வரும்போது காரத்தோடு வருது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கசப்பாக வருதுன்னு நம்ம சொல்கிறோம், எரிச்சிகளாக வருதுன்னு நம்ம சொல்கிறோம். எப்படியாப்பட்ட நிலைகள் தான் நமக்கு அந்த வியாதிகள் உருவாகுது. இந்த மாதிரி உருவாகுன்ற போது இதோட முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்குற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. இந்த செயல்பாடுகள் என்றைக்குமே செய்யக்கூடாது. சாப்பிட்டால் குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது வந்து நம்ம உட்காந்துருக்கிற பழக்கம் வேணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருடைய பழக்கங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் 100க்கு 90% பேர் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் நடக்க வேண்டிய அந்த செரிமான சக்திகள் வந்து நம்ம நெஞ்சுக்கு நேராக வந்து மேல் நோக்கி ஏற ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு அது ஆசிடாக மாறுது. ஸோ இதை பார்க்குற அனைவருக்கும் இங்கே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.